காலையிலேருந்து வேலை ஓடிட்டே இருக்கேன். கொஞ்சம் உதவி செஞ்சா என்னம்மா? சும்மா தானே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அத்தை. காலையிலேருந்து பார்க்குறாங்க. துணி துவைச்சா அப்பயும் வரல. சமைக்கும் போதும் வரல. பாத்திரம் விளக்கும்போது கூட ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்கல. ரூமை பாரு எப்படி இருக்கு. அங்கே எல்லாத்தையும் போட்டு வைக்க வேண்டியது. கட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுது. ஏண்டியே சும்மா தானே டிவி பார்த்துன்னு இருக்கேன். கொஞ்சோண்டு மருமகளுக்கு ஒத்தாசி ஏதாச்சும் ஒரு பாத்திரையாச்சும் வலிக்க கொடுக்க உதவி செய்யலாம்ல. காலையிலேருந்து அந்த புள்ள மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுனே இருக்கு. ஓஹோ! மருமகளுக்கு சப்போர்ட்டா? ஒழுங்கா அங்கே போய் உட்காந்துருங்க. இல்லைன்னா பறந்துருவீங்க என்கிட்டேருந்து. புள்ள வந்துட்டான் போல. நான் போயிட்டு கதவை திறக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? மூஞ்சி தொங்க போட்டுக்கணும் சோகமாக உட்காந்து இருக்க. டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாப்பா, இருக்காதா? காலையிலேருந்து வேலை 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 வேலை. துணியெல்லாம் துவச்சி அதை பாத்திரத்தில் எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் செத்து போயிட்டேன். நீ ஏன் அதெல்லாம் பண்ற? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? காலையில இருந்து நீ வேலை செய்யறத பார்த்து அவ சும்மா உட்காந்துருக்காளா? அது ஏன்பா கேட்குற? சின்ன பிள்ளை தானே, விடு, சந்தோஷமா இருக்கட்டும். இதோ போறேன். வேலை அத்தைக்கறிய வேலை வாங்கி விட்டுட்டு அவன் என்ன சும்மா உட்காந்துருக்காளா? இதோ போறேன் இருங்க. ஏண்டி உண்மையை சொல்லு, நீ எல்லா வேலையும் செஞ்ச? நீங்களும் என்ன சந்தேகமாக பார்க்குறீங்களா? எவ்வளோ வேலை செஞ்சேன், நீங்கள் பார்த்துன்னு தான் இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் நான் பைத்தியம் ஆயிடுவேன். எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. நான் போகிற சாமி ஆளை விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு செம்ம காமெடி இருக்குது. நம்ம சீரியல் பார்ப்போம். ஐயோ, அது என்ன ஆச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிருக்கும் போல்.